சர்வைவல் ஃபவுண்டேஷன் மதுபோதை மீட்பு மையம். மதுபோதைக்கு அடிமையானவர்களை நல்ல முறையில் சிகிச்சை கொடுத்து தரமான மருத்துவம், யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் கொடுத்து குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான நிறுவனம். தொடர்புக்கு 6386464155 9092397448. உலக தமிழர்களுக்கு வணக்கம். 2021 தேர்தலில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதமான பாடல் அப்படிங்கிறத அந்த தேர்தல் பிரச்சார பாடலாக போட்டார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் விடியல் வருது அப்படின்னா நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு செய்திகளாக வரும். அப்படி இன்னைக்கு காலையில் விடிஞ்ச உடனே நமக்கு கிடைச்ச விடியல் எல்லாத்தையும் இப்போ சும்மா ஓரலாக படிக்கிறேன், கேளுங்க. திண்டுக்கல்லில் வீடு புகுந்து ரவுடி வெட்டி படுகொலை. பரவாயில்ல, ஒரு ரவுடிக்கு விடியல் கிடைச்சிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் ஒருதலை காதலால் மாணவர் வெட்டி கொலை. மாணவருக்கும் விடுதலை கிடைச்சிருக்கு. புதுக்கோட்டை திலகர் திடலில் மர்ம நபர்களால் பிரகாஷ் என்பவர் வெட்டி கொலை. யாரோ தெரில, ஒரு மர்ம நபர்கள் பிரகாஷ்ங்கிறவருக்கும் விடியல் கொடுத்துருக்காங்க. ஆவடியில் சொத்து தகராறில் காஜா மொய்தீன் என்பவர் படுகொலை. சிறுபான்மையினரின் காவலர்கள் சொத்து தகராறில் ஒரு காஜா மொய்தீன் என்கிறவர் கொல்லப்பட்டு அவருக்கும் விடியல் கிடைச்சிருக்கு. செங்கல்பட்டில் பள்ளி முடிஞ்சு வெளியே வந்த சிறுவன் சிறுமி காரில் கடத்தல். பரவாயில்லையா, குழந்தைகளுக்கு கூட மாணவர்களுக்கு கூட விடியல் கிடைச்சிருக்கு. தேனி மருத்துவமனை புதிய கட்டிடம் இடிந்து விழுந்து தொழிலாளி ஒருவர் பலி. இப்படி தினம் பேப்பரை திறந்தோம்னா பல பேருக்கு விடியல் கொடுக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் விடியல் புகழ் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. தமிழகத்தையே உழுக்கின ஒரு சம்பவமாகவும் அது இருந்துச்சு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை நாம் சொல்லலை, இதை நாம் குற்றச்சாட்டாகவும் வைக்கலை. ஏன்னா எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு பின்னணியில் பல வதந்திகள் பரவும். அப்படி பரவின ஒரு வதந்தியாக தான் இதை நான் பார்க்குறேன். வதந்தியாகவே இருந்தாலும் இந்த கோணத்திலும் காவல்துறையினர் விசாரிக்கிறார்களா அப்படிங்கிற தேவையும் இருக்குது. இல்லை, இப்படி ஒரு எக்ஸலத்தில் ஒரு பதிவு அப்படிங்கிறது வந்திருக்கு, அது காவல்துறைக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், நாம் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமாக கூட இருக்கலாம். அந்த சுதர்சன பறையனார் அப்படிங்கிற ஐடியோட எக்ஸ்தல பதிவு என்ன சொல்லுது அப்படின்னா, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்தல பதிவு அப்படிங்கிறத நான் படித்தேன். அதை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இது உண்மை அப்படின்னு நாம் பேச வரல, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஆதாரப்பூர்வமாக இல்லாமல் யாரோ ஒருத்தர் பேசுனதை எடுத்துக்கிட்டு நாம் பேசக்கூடாது, அது தப்பாக போயிடும். ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு அமைச்சர். ஆனால் ஒரு அமைச்சர் தொடர்பாக இவ்வளவு துணிச்சலாக ஒருத்தர் பதிவு போடுறார் அப்படின்னா இவர் கைது செய்யப்பட்டிருக்கணும். அப்போ இவர் கைது செய்யப்படல அப்படிங்கும்போது இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எக்ஸ்தலத்திலே இதோட பின்னூட்டத்தில் பலர் கமெண்ட் போடுறாங்க. அதுக்கு இவர் ரீட்வீட்டில் அந்த கமெண்ட்ஸில் பதில் என்ன போடுறாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் பல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டு பேருமே வட சென்னைக்காரர்கள், பல விஷயங்களில் ரெண்டு பேருக்கும் முட்டல் மோதல் அப்படிங்கிறது இருந்தது, அதனால் இவரோட கைங்கரியம் இதுக்கு இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் சேகர் பாபு அவர்களோட மகள் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மேடைக்கு தானே இந்த நாங்கள் தலித் சமூகத்தோட பாதுகாவலர்கள் அப்படின்னு பேசுவோம், நிஜத்தில் செய்ய மாட்டோம் இல்லையா. என்ன கேட்டால் ஒரு தந்தையாக சேகர் பாபு அவர்களுடைய முடிவுங்கிறது சரி. அவருக்கு அந்த பெண்ணு போனது பிடிக்கலை, ஒதுக்கி விட்டார். இதில் ஒன்றும் தப்பு இல்லை, இது எல்லாருக்குமே உள்ளது தான். ஏன்னா பாராட்டி சீராட்டி வளர்த்த பெண் தந்தை வேணாம் அப்படின்னு இன்னொருத்தன் கூட போடுது அப்படின்னா எனக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட கணவரும் இவங்க பல துன்புறுத்தலை கொடுத்துறாங்க, சொந்த பந்தம் மேலாம் கேஸ் போடுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு பல வீடியோக்கள் பேசினதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு தந்தையாக தன்னோட மகள் இப்படி காதல் திருமணம் பண்ணப்ப வெறுத்து ஒதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தந்தையாக அவருக்கு முழு உரிமை இருக்குது. அதில் ஐ ஸ்டாண்ட் வித் சேகர் பாபு. அவர் ஜாதிக்காக அதை ஒதுக்குனாரா, இல்லை அந்த குடும்பம் வசதி இல்லாத குடும்பம் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்குனாரா, இல்லை தன்னோட பாசமான மகள் தாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி செஞ்சுட்டாலே அப்படிங்கிற கோபத்தில் ஒதுக்குனாரா, இல்லை அவரோட சுற்றி இருக்கிற சமூகம் அவரை வெறுக்க வச்சிருச்சா அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை. ஏன்னா சப்ஜெக்ட் அது கிடையாது.
இந்த சுதர்சன பறையனார் ஐடி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த திருமணத்தை நடத்தி வச்சதே ஆம்ஸ்ட்ராங் தான். இந்த திருமண ஜோடிகளுக்கு உதவியாக இருந்துக்கிட்டு சில வேலைகளை செஞ்சது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அதனால் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல், சம்பந்தப்பட்ட அன்றைய தினத்தில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மதுரைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. இதை நம்புங்க அப்படின்னு நான் சொல்லலை, ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுறேன். இந்த ஐடி சொல்லியிருக்கு, சம்பந்தப்பட்ட தினத்தில் மதுரைக்கு சேகர் பாபு போனார், இதனால் தென் மாவட்டத்தை சேர்ந்த கூலிப்படையினர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பதிவிட்டிருக்கார். இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவரவரோட விருப்பம். ரெண்டாவது, நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காவல்துறையினர் விசாரணை நடத்துகிறாங்க. சில பேர் சந்தேகம் எழுப்பியிருக்காங்க, கொன்றவர்கள் கைதாகலை, இவங்க சரணடைந்தவங்க எல்லாமே வேறு நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு திருமாவளவன் அவர்கள் உட்பட பலரும் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த பதிவு அப்படிங்கிறது பலரை யோசிக்க வைக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே வட சென்னைக்காரர்கள். இது இருக்கு, இது சாத்தியம், இது உண்மை அப்படின்னு நாம் துளி அளவு கூட இப்பவும் பேசலை. ஏன்னா பல இது மாதிரியான முக்கியமான வழக்குகளில் வதந்திகள் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு பரப்பப்படும். ஏன்னா நெட்டும் டேட்டாவும் இருந்துட்டால் யார் வேணாலும் என்ன வதந்தியை வேணாலும் பரப்பலாம். ஆனால் சில வழக்குகளில் வதந்திகள் அப்படின்னு நம்பப்பட்டது விசாரணைக்கு பிறகு உண்மையாக இருந்திருக்கு. அதனால் இந்த அடிப்படையிலும் விசாரணை போகுதா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல, போகுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு உண்மையான குற்றவாளியை நெருங்கும் போது காவல்துறையினர் பொய்யான தகவலை தான் வெளியே விடுவாங்க. ஏன்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா தான் சம்பந்தப்பட்ட குற்றவாளி நெருங்கவே முடியாது, அவன் ஓடிடுவானே தப்பிச்சு. திருநெல்வேலிக்கு தனிப்படை போயிட்டு இருக்குன்னு காவல்துறையினர் சொல்லுவாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட குற்றவாளி பாண்டிச்சேரியில் இருப்பான். திருநெல்வேலிக்கு தானே போலீஸ் போகுது, நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கல, நம்ம சேஃப்டியாக தான் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் செய்தியை தனிப்படை திருநெல்வேலி போகிறதா சொல்லிட்டு ஒரு டம்மியாக ஒரு தனிப்படையை அங்கேருந்து திருநெல்வேலிக்கு அனுப்பிட்டு ஒரிஜினலாக அந்த குற்ற வழக்குக்காக அமைக்கப்பட்ட படை காஞ்சிபுரம் போய் உண்மை குற்றவாளியை தூக்கும். இதனால் காவல்துறையினர் பத்திரிகையாளர்களுக்கு பல பொய்யான தகவல்களை பரப்பி விடுவாங்க. அப்போ தான் உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியும் அப்படின்னு. இது பல வழக்குகளில் நடந்திருக்கு. வீரப்பன் தொடர்பான வழக்குகள்லையும் இறுதி நேரத்தில் இது நடந்தது. வீரப்பன் அவர்கள் தும்கல் காட்டு பகுதியில் வச்சு பிடிக்கப்படும் போது காவல்துறையினர், அந்த அதிரடிப்படையினர் எஸ்டிஎஃப் கொடுத்த தகவல்கள் என்ன அப்படின்னா, ஏன்னா தினந்தோறும் பிபிசியில் செய்தி கேட்கக்கூடிய வேலையை வீரப்பன் கூட்டாளிகள் எல்லாருமே செய்வாங்க. அப்போ வீரப்பன் அவர்களுடைய அந்த குழு அப்படிங்கிறது இந்த தருமபுரி மாவட்டம் அந்த காட்டுப்பகுதியில் இருக்காங்க. ஆனால் அவங்க செய்தியில் கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீரப்பன் தேடுதல் வேட்டையை கோவையில் முடக்கி விட்டுள்ள காவல்துறையினர். கோவை வனப்பகுதியில் அந்த வனச்சரகத்துக்கு ஒட்டின பகுதியில் வீரப்பன் தங்கியிருக்காருன்னு அதிரடிப்படை அங்கே இறங்கியிருக்கு அப்படின்னு தான் செய்தி பிபிசியில் வந்துச்சு. இதை தான் அவங்க கேட்டாங்க. அதோட உண்மையாகவே ஒரு படை போய் கோவை வனச்சரகத்துக்கு உட்பட்ட அந்த மலை கிராமங்கள்லாம் போய் வீரப்பன் இருக்கிறதா நிஜமாகவே தேடுற மாதிரி தேடுதல் வேட்டைங்கிறதும் நடத்தியிருக்காங்க. இந்த தகவலும் வீரப்பன் அவர்களுக்கு நெருங்கிய அந்த அவரோட அந்த சமூக மக்கள் இருப்பாங்கல்ல, பழங்குடி சமூக மக்கள்லாம் இருப்பாங்க. அவரு பழங்குடி சமூகம் இல்லை, அந்த இருளர் சமூக மக்கள், அவங்கெல்லாம் காட்டுப்பகுதியில் இருக்கவங்க தகவல் வீரப்பன் அவர்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நியூஸில் கேட்டது உண்மைதான், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம்னு நினச்சிட்டு தான் போலீஸ் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவர் தருமபுரி மாவட்டத்தில் இவர் சந்திக்கணும்னு நினச்ச ஒருத்தரை போய் சந்திக்க போய் தான் காவல்துறையினர் அங்கே பொறி வச்சு அவரை பிடிச்சாங்க அப்படிங்கிறத திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் ஆதாரபூர்வமாகவே சொல்லியிருப்பார். அதே அடிப்படையில் தான் இது மாதிரியான முக்கிய வழக்குகள் கையாளப்படும். காவல்துறையினர் வேற ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெருங்குற மாதிரி காமிச்சிட்டு உண்மை குற்றவாளியை தூக்கிடுவாங்க. அந்த விஷயத்தில் தமிழக காவல்துறை ஒரு மிக சிறந்த நேர்த்தியான காவல்துறை. இப்போ இவ்வளவு கொலை கொள்ளை நடக்குது, அவர்களோட கை கட்டப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல. ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் சேவகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, இது தொடர்பான விசாரணைகள் நடக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.